ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொருவரையும் மகிமையின் மேக ஊழியங்களின் சார்பாக நானும் பாஸ்டர் அவர்களும் இணைந்து வரவேற்கிறோம். இப்பொழுதும் நாம் தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். சில பாடல்களை பாடி தேவன் நமக்கு செய்த நன்மைகளையும் அதற்கு ஈடாய் 1000 இருதயம் இருந்து நாம் கொடுத்தாலும் ஈடே ஆகாது. ஆனாலும் நம் நாவுகளின் துதியில் அவர் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தில் அருமையாய் ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 32:1-2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஏன் இந்த வசனத்தை நான் சொல்றேன்னா, நிறைய நேரங்களில் நாம் செய்த தவறுகள் அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கும்பொழுது நம் கண்முன் வந்து நிற்கும். ஆனால் நமக்கு ஒரு நிதர்சனமான உண்மையை தேவன் சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், நம்முடைய பாவத்தை அவர் மூடியிருக்கிறார், நம்முடைய மீறுதல்களை அவர் மூடியிருக்கிறார். எனவே நம்மை அவர் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். நம்முடைய அக்கிரமத்தை அவர் எண்ணாதிருக்கிறார். இந்த பாவம் மூடப்பட்டவன், அக்கிரமம் மூடப்பட்டவன், அவன் கபடம் இல்லாத இருதயம் உடையவனாய் இருப்பான். எனவேதான் வேத வசனம் சொல்லுகிறது அவன் பாக்கியவான் என்று. இன்றும் உங்களையும் என்னையும் கர்த்தர் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு கூட நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இரக்கமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நீர் ஒருவரே உண்மை உள்ளவர் சுவாமி, நீதி உள்ளவர், எங்களை வாழ வைக்கிறவர், பரிசுத்தம் உள்ளவர். தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படி. எங்களை ஒரு நாளும் மறவாதவர் நீர்தான் ராஜா. இப்பொழுதும் உம்முடைய கரத்தில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகி உம்மை நாங்கள் நமஸ்கரித்து துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருள வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருவரின் மத்தியிலும் தேவ ஆவியானவர் இறங்கி அவர்கள் இருதயத்திலே நீர் பேசுவீராக. இதோ எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறீர். அவனுடைய இருதயம் கபடமில்லாது இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர். இந்த நாளிலும் என் பாவம் பெரிதா இருக்கிறதே, எனக்கு மன்னிப்பு உண்டோ என்று சொல்லுகிற எந்த ஆத்துமாவா இருந்தாலும் சரி, உன்னை மன்னித்தேன், உன்னை ஏற்றுக்கொண்டேன், நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லி தேவன் நம்மை அவருடைய சமூகத்தில் அவருடைய மார்பில் சேர்த்து கொள்ளுகிறவர் என்று எங்களுக்குள் ஆண்டவரை ஒரு நம்பிக்கை உண்டாகும்படி நீர் செய்வீராக. உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் வாழ்ந்திருப்பார்களாக. இதோ தேவ ஆவியில் எழும்பி உம்மை ஆராதிக்க அவர்கள் ஒவ்வொருவருடைய மத்தியிலும் நீர் எழும்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. நீச துரோகி எந்தனை பாசமாயிற்றீரோ நீ. நீச துரோகி எந்தனை பாசமாயிற்றீரோ நீ. பாவ உலகினின்றே தூக்கி எடுத்தீரோ நீ. பாவ உலகினின்றே தூக்கி எடுத்தீரே நீ. ஆஹா என்ன
என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. நாசபுரி நோக்கியே விரைந்து சென்ற என்னை, நாசபுரி நோக்கியே விரைந்து சென்ற என்னை, பாசம் வைத்தேன் உந்தனில் என்று கூறி அழைத்தீ. பாசம் வைத்தேன் உந்தனில் என்று கூறி அழைத்தீ. ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. உண்மையாகவே தேவாதி தேவனை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் எத்தனை ஆனந்தம், எத்தனை இன்பம் தெரியுமா? அதை தான் இப்பொழுதும் நாம் பாடலாய் பாடிக்கொண்டிருக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்திருக்கிறபடியினால் உண்மையாகவே அதை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் எல்லையில்லாமல் இருக்கிறது. நம்முடைய புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இப்பொழுதே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஹல்லேலூயா. சிலுவையில் நம் தேவாதி தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். இப்பொழுதும் நாம் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. சேர்ந்து ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதும். நீசரோகி எந்தனை பாசமாயேற்றீரோ நீ. நீசரோகி எந்தனை பாசமாயேற்றீரோ நீ. பாவ உலகினின்றே தூக்கி எடுத்தீரே நீ. பாவ உலகினின்றே தூக்கி எடுத்தீரோ நீ. சேர்ந்து ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. சேர்ந்து ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. வேதத்தை முதலாவது வாசித்த பொழுது ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாம் துரத்தப்பட்ட அந்த பகுதியை வாசித்த போது நான் மிகவும் கலங்கினேன். அது ஏதோ ஒரு பெரிய துக்கத்தை ஏற்படுத்தினது. பட் தட்ஸ் ஒன்லி ஒன் ஹாஃப் ஆஃப் தி ஸ்டோரி. அது ஒரு பகுதி தான். துரத்தப்பட்ட அதே மனிதனை தேடி பரலோகத்திலிருந்து நம் பரமபிதா இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தவறு நம்ம செஞ்சிருந்தோம்னா நம்ம துரத்தப்பட்டதுக்கு அப்புறம் நிச்சயமா நாம தான் மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட போகணும். ஆனா இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அவர் உண்மையாகவே அன்புள்ள தேவன், பரமபிதா, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அவர் நம்மை தேடி இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இது உண்மையாகவே சந்தோஷம். இது உண்மையாகவே எல்லையில்லாத ஆனந்தம். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் தேடி இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. நாசபுரி நோக்கியே
விரைந்து சென்ற என்னை நாசபுரி நோக்கியே விரைந்து சென்ற என்னை பாசம் வைத்தேன் குந்தனில் என்று கூறி அழைத்தீ. பாசம் வைத்தேன் குந்தனில் என்று கூறி அழைத்தீ. ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. மீண்டுமா ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. நேரிந்த நாணல் என்னை முறித்திடும் தருணம். நேரிந்த நாணல் என்னை முறித்திடும் தருணம். பரிந்து பேசி அன்பா நீலையாய் நிறுத்தினீ. பரிந்து பேசி அன்பா நீலையாய் நிறுத்தினீ. ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. நேரிந்த நாணல் என்னை முறித்திடும் தருணம். நேரிந்த நாணல் என்னை முறித்திடும் தருணம். பரிந்து பேசி அன்பால் நீலையாய் நிறுத்தினீ. பரிந்து பேசி அன்பால் நீலையாய் நிறுத்தினீ. பிரியமானவர்களே, நெறிந்த நாணலை போல மங்கி எரிகிற திரியை போல நம்முடைய விசுவாசம் அசைந்த பொழுது, தேவனை நாம் மறந்த போது கூட நமக்காய் அவர் அன்பாய் பரிந்து பேசி, பிதாவினிடத்தில் நமக்காய் பரிந்து பேசி நம்மை மீண்டுமாய் அவர் நிலையாய் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்தான் நம்முடைய நம்பிக்கை, அவர்தான் நம்முடைய இரட்சகர். சேர்ந்து எங்களோடு சந்தோஷமா இந்த பாடலை பாடுங்கள். இந்த வரியை பாருங்கள். நேரிந்த நாணல் என்னை முறித்திடும் தருணம். நேரிந்த நாணல் என்னை முறித்திடும் தருணம். பரிந்து பேசி அன்பா நீலையாய் நிறுத்தினீர். எத்தனை சந்தோஷம். பரிந்து பேசி அன்பா நீலையாய் நிறுத்தினீ. ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. எச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட போதிலும், எச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட போதிலும், அன்பின் சவுக்கடியா சேத்தன் வாய் ஆதரித்தீ. அன்பின் சவுக்கடியா சேத்தன் வாய் ஆதரித்தீ. ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே.
அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. காரீரும் சூழும் வேளை கலங்கி தவிக்கையில், காரீருள் சூழும் வேளை கலங்கி தவிக்கையில், காத்து நீர் என்னை தேற்றி கருத்தாய் ஆதரித்தீ, காத்து நீர் என்னை தேற்றி கருத்தாய் ஆதரித்தீர். பிரியமானவர்களே, நம்மை சுற்றி காருள் சூழ்ந்த போது கூட அவர் நம்மை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகம் வருகிறது. பேதுருக்கும் அப்படி சந்தேகம் வந்தது. நானும் மறுதலித்து விட்டேன், இனி எனக்கு நம்பிக்கை இல்லை. அவருடைய மன்னிப்பை பெற்ற பின்பும் அவர் நம்பிக்கை இல்லாமல் சீஷர்களோடு கூட மீண்டுமாய் அவர் மீன் பிடிக்க போனார். ஆனால் அவரையும் இயேசு தேடி வந்தார். காரிருள் சூழும் வேளையெல்லாம் அவர் நம்மை தேடி வருகிறார். அவர் காத்து நம்மை நிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பேதுரு முத தடவை மறுதலிச்சதே தப்பு. அப்ப மன்னிச்சு ஏத்துக்கிட்டார். அடுத்த தடவை சந்தேகப்பட்டு போயிட்டார், தன்னுடைய பழைய தொழிலுக்கு போயிட்டார். ஆனாலும் கர்த்தர் அவரை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். Whatever God has for you, whatever God has for you, He will never change it. உங்களுக்காக அவர் என்ன நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் வைத்திருக்கிறாரோ, நீங்கள் மனமாறி போனாலும், நீங்கள் மறந்து போனாலும், நீங்கள் அவரை மறுதலித்து போனாலும், He will never change it. அவர் மாறவே மாட்டார். அவர் தேடி வந்து தன்னுடைய திட்டத்தை எல்லாம் நமக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆகவேதான் மீன் பிடிக்க போன பேதுருவை பார்த்து தான் சொன்னார், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னில் அன்பா இருக்கிறாயான்னு சொல்லிட்டு, நீ மீன் பிடிக்க போனல்ல, நீ என்னை மறுதலிச்சிட்டல்ல, அதனால நான் உன் மேலே வச்சிருந்த ஒரு திட்டத்தை, அதனால நான் உன் மேலே சபையை கட்டுவேன்னு சொன்ன அந்த வாக்கை நான் யோவானுக்கு வைக்கிறேன், நான் மத்தேயுக்கு வைக்கிறேன்னு சொல்லலை. அதை பேதுருக்கே கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பேதுருவுக்கே கொடுத்தார். இன்றும் உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த ஒரு வரியை பாட போகிறோம். காரீருள் சூழும் வேளை கலங்கி தவிக்கையில், காரீருள் சூழும் வேளை கலங்கி தவிக்கையில், காத்து நீர் என்னை தேற்றி கருத்தாய் ஆதரித்தீ, காத்து நீர் என்னை தேற்றி கருத்தாய் ஆதரித்தீர். ஆஹா, என்ன இன்பம், பரலோக இன்பம், இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. ஆஹா, என்ன இன்பம், பரலோக இன்பம், இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா அன்பை கூற நாவும் போதுமோ. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்வார், 5 அப்பங்களை 1000 பெருக செய்வார். 5000 ஆண்களுக்கு
வயிறார உணவளித்தார். இயேசு 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடும் பொருளோடும் ஹalleluya புறப்படச் செய்தார். ஆமென். பொன்னோடும் பொருளோடும் புறப்படச் செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. அவரை பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். இன்று பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் கானானை நோக்கி செல்ல வேண்டும். அப்பொழுது மோசே தேவனால் பிறந்த ஒரு கட்டளையை அந்த மக்களோடு சொல்லுகிறார். என்ன தெரியுமா? உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாவரிடத்திலும் பொன்னையும் வெள்ளியையும் வாங்குங்கள் என்று சொல்கிறார். அப்ப இதை நம்ம கேட்கும் பொழுது, ஏன் ஒரு எகிப்தினுடைய வெள்ளியும் பொன்னையும் இஸ்ரவேலர்கள் வாங்கிட்டு வரணும்? கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்க முடியாதா? அவர் ஒரு புதிய தேசத்துக்கே கூட்டிட்டு போறாரு, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அவர்கள் உயரத்திற்கு திராட்சை குலைகளெல்லாம் இருக்கிற ஒரு தேசத்திற்கு கொண்டு போகிறாரு. திருப்தியாய் நடத்துகிறவர் ஏன் அக்கம் பக்கத்தினரும் பொன்னையும் வெள்ளியையும் வாங்க சொன்னார் என்ற ஒரு கேள்வி எழும்பினது. அப்பொழுது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், யோசேப்பினுடைய காலத்தில் இஸ்ரவேலர்கள் எல்லாம் யாக்கோபு மூலியமாய் அந்த முழு 70 பேர் மட்டும் சென்றார்கள் அல்லவா எகிப்திற்கு. அப்ப அவர்கள் பொன்னோடும் வெள்ளியோடும் சென்றார்களாம். அவர்களிடத்தில் இருந்து பெற்ற பொன்னையும் வெள்ளியையும் தான் எகிப்தியர்கள் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு காகிதத்தை கொடுத்தார்களாம். பேப்பரை கொடுத்துட்டு பொன்னையும் வெள்ளியும் வாங்கிட்டாங்களாம். ஆனால் தேவன் பாருங்க, அவருடைய கண்களுக்கு எதுவுமே மறைவானது இல்லை. எவ்வளவுதான் நம்மளை ஏமாத்தினாலும், எகிப்திய மக்களை போல எவ்வளவுதான் நம்மளுடைய பொன்னையும் வெள்ளியையோ நமக்கு சேர வேண்டிய காரியங்களையோ சொத்தையோ நமக்கிட்டேந்து ஏமாத்தினாலும் கூட, கர்த்தர் அவர் குறித்திருக்கிற தேசத்திற்கு நம்மை அழைத்து போகும் பொழுது நாம் என்னத்தை இழந்தோமோ அந்த இழந்தவைகளை எல்லாம் மீண்டும் பெற்றுதான் அவருடைய தேசம் கொண்டு போகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்களும் நம்முடைய மூதாதையர்களும் கூட மறந்து போயிருப்பார்கள். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு சேர வேண்டிய சொத்து சேராம இருக்கும். ஆனா கர்த்தர் மறக்கிறவர் அல்ல. ஏனென்றால் இஸ்ரவேலை காக்குகிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் கூட. அவர் வாக்கு உரைத்தது போலவே அவருடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் நிறைவேறும். உன் சந்ததியை நான் பார்த்து கொள்வேன் என்று சொன்னார் என்றால் அவர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். அவர்கள் தேவைகளை சந்திக்கிறவராகத்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழச் செய்வார். முதிர் வயதானாலும்
பசுமையாய் வாழச் செய்வான். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ லலலலலா ஆஹா ஓஹோ லலலலலா. கவல கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவல கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ லலலலலா ஆஹா ஓஹோ லலலலலா. உலக ஆசையெல்லாம் கூண்டோடே மறையுதம்மா, உலக ஆசையெல்லாம் கூண்டோடே மறையுதம்மா. உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா, உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சதா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ லலலலலா ஆஹா ஓஹோ லலலலலா. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எதுக்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா, எதுக்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சதா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓஹோ லலலலலா ஆஹா ஓஹோ லலலலலா. இயேசு சுவாமி நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம் கூட இருந்தாதான் நம்முடைய இருதயம் எல்லாம் துள்ளும், நம்முடைய மனதெல்லாம் அவர் மேல இருக்கும். அப்ப நம்ம ஆஹா ஓஹோன்னு பாடலாம், லாலாலான்னு பாடலாம், என்ன ராகத்துல வேணாலும் இசைக்க முடியும். தேவன் இருந்தால் அவர்களுடைய முகம் பிரகாசித்து அவர்கள் இசைத்து 10 நரம்பு வீணையை இசைத்து நாம் பாடுவோம், கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நமக்கு தெரிந்த விதத்தில் இந்த இருதயத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கவலையோடு இருக்கிறீங்களோ, கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறைஞ்சிடும் அப்படிங்கிறார். எப்ப? இயேசு சுவாமி நம்மோடு இருக்கையில். ஏன் கவலை வருகிறது? அவர் இல்லை, அவர் வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும் விரைவாகவே. வழி மீது விழி வைத்து காத்திருக்கிறேன். வர வேண்டும், வர வேண்டும் விரைவாகவே. வழி மீது விழி வைத்து காத்திருக்கிறேன். அது மாதிரி நம்ம சொல்லணும், நம்முடைய நாயகருக்காய் நாம் அவர் வர வேண்டும், வர வேண்டும் என்று காத்திருக்க நம்மை அவர் கரமசைத்து அழைத்து செல்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலக ஆசைமெல்லாம் இருக்கட்டும், பொருளாசை இருக்கட்டும், உறவின் பற்று இருக்கட்டும், எதுவுமே நிலை இல்லை என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா நிலை இல்லாததான் நம்ம தேடி தேடி போவோம். நிலையானவர் ஒருவர்தான், அவர் இயேசு சுவாமி. அந்த இயேசு சுவாமியோடு நம்ம போய் சேரும் பொழுது நமக்கு அவர் வாழ்க்கையை தருகிறார். ஹல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டேன். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ.
காத்து கொண்டீ, என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. எல்லா உரிமையை எனக்கு தந்தீ, எல்லா உரிமையை எனக்கு தந்தீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. இந்த அடிமைக்கு தந்தீரே அப்பா, அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். இப்போ முடவர்கள் நடந்தார்கள், இப்போ முடவர்கள் நடப்பார்கள். இப்போ குருடர்கள் பார்ப்பார்கள், இப்போ செவிடர்கள் கேட்பார்கள். உங்களுடைய சரீரத்தில் ஏதேனும் குறை உங்களுக்கு இருக்கிறது என்று தெரியப்படுகிறதா? நீங்கள் ஏதாவது குறையோடு இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? உங்களுக்கு செவி மந்தமாய் கேட்கிறதா, இல்லை செவி கேட்கவில்லையா? உங்களுடைய பார்வை மங்கி இருக்கிறதா, சரியா தெரியலையா? இல்லை உங்களுக்கு சூம்பின கை இருக்குதா, இல்லை சூம்பின கால் இருக்குதா? உங்களால் எந்த செயலும் செய்ய முடியாத இயலாதவர்களா இருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிணியாளிக்கே அன்றி மருத்துவர் வேறு ஒருவனுக்கும் வேண்டியது அல்ல. இயேசு சுவாமியும் உங்களுக்கு நல் மருத்துவராய் வந்து உங்கள் செவியை திறக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் கண் பார்வையை அவர் மங்கி எரிகிற திரியை அணையாதபடி மங்கி இருக்கிற உங்களுடைய பார்வையை அவர் தெளிவடைய செய்வார். ஹல்லேலூயா. யோனத்தான் ஒரு முறை காட்டில் இருக்கிற தேனை உண்ட பொழுது அவனுடைய ஜீவன் மறுபடியும் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல இந்த ஜீவாதிபதி இந்த கர்த்தராம் இயேசுவை, அவருடைய நன்னாமத்தை நாம் ருசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை தியானிக்கும் பொழுது, அந்த தேனை உண்ணும் பொழுது ஜீவனற்று இருக்கிறீர்களோ அந்த ஜீவன் உங்களை வந்து சேரும்படி அவர் செய்வார். ஹல்லேலூயா. விடாய்த்த ஆத்துமாக்கள் வனாந்தரத்தில் பசி ஆறும்படி நீங்கள் வெகு தூரம் நடந்தவர்களாக இருப்பீர்கள். இதோ உங்களுடைய தேவன் அருகாமையில் இருக்கிறார். உங்களை பசியாற்றும்படி உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும், உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், உங்களுடைய செவிகள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி திறக்கப்படும். நீங்கள் முடவராய் இருந்தாலும் சரி, எழுந்து நடக்க முடியாட்டி பரவாயில்ல, கர்த்தர் உங்களை எழுந்து நடக்க வைக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசிங்க. என்ன எழுந்து நடக்க வைப்பீர் சுவாமி? இன்று எழுந்து நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்கிற சத்தம் இந்த காதுகளில் கேட்கட்டும். விசுவாசம் அற்றிருக்கிற இந்த கண்கள் விசுவாசம் உள்ளதாய் திறக்கட்டும் சுவாமி. நீர் வந்து நிற்பதை, நீர் பிரசங்கிப்பதை, நீர் ஆலோசனை தருவதை, என் குடும்பத்தில் எனக்கு எல்லாவுமாய் இருப்பதை நான் உறுதியாய் பற்றி கொண்டு சொல்லுகிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறவராய் இருக்கிறீர். நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். இன்றாகிலும் என்னை சுத்தப்படுத்தும், இன்றாகிலும் என்னை குணப்படுத்தும், இன்று உம்முடைய கரம் என்னை தொடட்டும் என்று சொல்லுங்கள். அவருடைய கரம் உங்களை தொடும். அவருடைய கரம் உங்களை தொடும் பொழுது, அவருடைய தொங்கல் ஆடைகளை தொடும் பொழுதே ஒரு ஸ்திரீ சுகமானால், அவர் கரம் வைத்தால் எவ்வளவு அதிசீக்கிரமாய் நீங்கள் சுகமாவீர்கள். அந்த நம்பிக்கையோடு சொல்லுங்கள்.
உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீ. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். இப்போ முடவர்கள் நடந்தார்கள், இப்போ முடவர்கள் நடப்பார்கள். இப்போ குருடர்கள் பார்ப்பார்கள், இப்போ செவிடர்கள் கேட்பார்கள். உம்மை நம்பி விசுவாசமாய் சொல்லுவோம், உம் பாதம் பற்றிக் கொண்டிருக்கிறேன் சுவாமி. என்னை ஒருபோதும் நீர் கைவிட என் மாட்டீர். நம்பிக்கை வீணாவதில்லை என்று சொல்லுங்கள். உம்மை நம்பி ஹalleluya. பாதம் தேவாதி தேவன் உங்களை தொட்டு உங்களை சுகமாக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் கண்களை திறக்க வல்லவர் அவர் ஒருவர்தான். ஹalleluya. ஹalleluya. பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட விசுவாசமுள்ள இந்த சந்ததியை, உம்மால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிற இந்த சந்ததியை கர்த்தர் நீர் இப்பொழுது தொட்டு சுகமாக்க வேண்டும் சுவாமி. நீர் தொட்டு சுகமாக்கினால் போதும், அவர்கள் வாழ்வில் ஒரு துளிர்வு உண்டாகும் சுவாமி, ஒரு மலர்ச்சி உண்டாகும் சுவாமி. அவர்கள் வாழ்வார்கள், திருப்தி அடைவார்கள், கண்ணீர் துடைக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஆண்டவரே, வெறுமையான வாழ்வு வாழ்ந்தது போதும், விடாய்த்ததான ஆத்துமாவாய் இருந்தது போதும். மான்கள் நீரோடையை பார்த்து கதறுவது போல அவர்கள் நாமத்தை நோக்கி கதறுகிறார்கள். இயேசு என்கிற நாமத்தில், இம்மானுவேல் என்கிற நாமத்தில் அவர்கள் நோக்கி கதறுகிறார்கள். அதில் மீது நம்பிக்கை வைத்து உம்மை அழைக்கிறார்கள். அவர்கள் உண்மையோடு அழைத்தாலும் உண்மையில்லாமல் அழைத்தாலும் உம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் என்று. இப்பொழுதும் ராஜா, அவர்கள் மீது உம்முடைய கிருபை என்னும் மழையை, தயவு என்னும் மழையை நீர் முன்மாறி மழையானாலும் பின்மாறி மழையானாலும் இரட்டத்தனையாய் அவர்கள் மீது பொழிய வேண்டி ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுடைய வாழ்வு துளிரட்டும் தகப்பனே. உம்மை நம்பியிருக்கிற இவர்கள் இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நம்பிக்கை உள்ள சந்ததியாய் வந்து சேருகிற வண்ணமாய் அவர்கள் இருதயங்களையெல்லாம் நீர் மாற்றி குளிரும்படி, நீர் உம்முடைய இருதயத்தில் குளிரும்படி அவர்களை நீர் மாற்ற வேண்டி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all.